வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீகானெக்டட் எஸ்கார்ட் வாரியர் சாப்டர் 55 to 60 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் எதோட கட் பண்ணியிருப்பேன்னா நம்ம ஹீரோவோட 17th பவிலியனுக்கு எந்த ஒரு எஸ்கார்ட் மிஷினுமே வரலன்னு சொல்லி கேட்டவொடனே அவன் ஷாக்கில் என்னது வரலையா அப்படின்னு சொன்னோடனே கட் பண்ணியிருப்போம். அப்படியே இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் யங் மாஸ்டர் டோட்டலாக 22 மிஷின் 17th பவிலியனுக்கு தான் போகணுன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் பண்ணி வந்தது. அப்போது ஜியான் என்ன நீ ப்ராங்க் பண்ணியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை யங் மாஸ்டர், நான் ஜஸ்ட் நல்ல நியூஸை கடைசியில் சொன்னேன் அவ்வளோதான். அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பவிலியான் மாஸ்டர், உங்களுக்கு வேறு நிறையா மிஷின்ஸ் இருக்குது. பவிலியான் ஸ்டார்ட் பண்ண உடனே இருந்து இப்போக்கி நம்மக்கிட்ட எஸ்கார்ட் வாரியர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் இப்போக்கி வந்துட்டு கிளைண்ட் எஸ்கார்ட்டிங் அப்புறம் மேனர் கார்டிங் இந்த மாதிரி மிஷின்ஸை மட்டும் எடுக்கலாம். ஓ, அந்த 22 மிஷினில் 9 மிஷின்ஸ் எதை பற்றினா அந்த ஃபேமிலியோட யங்கஸ்ட் மிஸ்ட்ரஸ், அதாவது அவங்க பொண்ணுங்களை வந்துட்டு எஸ்கார்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. அந்த 9ல் 3 இது வந்துட்டு கோட்ஸனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது மிஷின். அப்போது என்ன சொல்ல வரீங்க ஜீன், நமக்கு வந்த மிஷினில் முக்கால்வாசி பேர் யங் உமனை ப்ரொடெக்ட் பண்ணுற மிஷின் தான் இருக்குங்கிறீங்களா? வாரியர் காவனே இருந்துக்கிட்டு இந்த மிஷின்லாம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஸ்டேஞ்சாகவும் இருக்குது. அக்கௌண்டன்ட் ஜீன் ஒன்னே ஆமாம் எனக்கும் தான். இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா அவங்க எல்லாரும் அவங்களோட பொண்ணுங்களை யங் மாஸ்டருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காண்டி இந்த மிஷின்லாம் ட்ரை பண்ண மாதிரி இருக்குது. அதை கேட்டு ஹீரோ மூஞ்சி தக்காளி மாதிரி சவக்குது. என்னது? சரி, அப்போ அந்த 22 மிஷினில் எந்த மிஷின் தான் ஆக்சுவலான மிஷின், எதை தான் நம்ம எடுத்துக்கலாம்? யங் மாஸ்டர் மிச்சம் இருக்கிற எல்லா மிஷினுமே மேனர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மிஷின்ஸ் தான், அதுவும் எல்லாமே பிராத்தல்ஸ் மிஷின் தான். இந்த மிஷினுக்கெல்லாம் தேவைப்படுறது எல்லாமே 4 எஸ்கார்ட் வாரியர்ஸ் தான். ஏன்னா அவங்க பண்ண போகிறதெல்லாம் ஒரு கார்டு மாதிரி பார்த்துக்கிறது மட்டும்தானே ஹீரோனே. அப்போது நம்ம வந்துட்டு இந்த எஸ்கார்ட் மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எஸ்கார்ட் வாரியர்ஸை ஹையர் பண்ணியே ஆகணும். 4th யங் மாஸ்டர், ஏதோ ஒரு ஸ்காலர் உங்களை பார்க்கணுன்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க. என்னது ஸ்காலரா? சரி, இந்த கான்வர்சேஷனை நம்ம அப்பமுக்கு கண்டினியூ பண்ணுவோம். இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் யாருன்னு பார்த்தா அது நம்ம சோசோ தான். என்னப்பாங்க உனக்கு ஏதாச்சும் டீ வேணுமா? சோசோ ஒன்னே இருந்துக்கிட்டு இந்த இடத்த பார்த்தா இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறதுக்கே காசு மவுண்டைன் கணக்கில் செலவாகும் போல இருக்குது. ஹீரோன்னு இருந்துக்கிட்டு அப்படிலாம் இல்லை சோசோ, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் 50 கோல்டு காயின்ஸ் மட்டும்தான். அதை வச்சு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்ருக்கேன். அப்போது யங் மாஸ்டர், அப்போ நீங்கள் பைத்தியகாரத்தனமாக காசு சேர்த்தா மட்டும்தான் இது எல்லாத்தையும் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. எப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டையே ஏமாற்றி காசு சம்பாதிக்கணும் அதானே? ஹீரோவுக்கு உடம்புலாம் வேர்க்குது. அது இல்லை சோசோ, இவ கடுப்பாயிரா. எனக்கு தேவையில்லாமல் இந்த சாரி கேட்குறதெல்லாம் வேணாம். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் என்கிட்டேருந்து ஏமாற்றி காசு சம்பாதிச்சிங்களே அந்த காசு எல்லாத்தையும் இந்த 17th பவிலியனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிற சோசோ, நான் உன்னையே ஏமாத்தினா? அவள் இன்னும் கண்டாயிரா. இல்லையா பின்ன? இங்கே பாருங்கள் யங் மாஸ்டர், நீங்கள் ஒரு எஸ்கார்ட் வாரியரை ஹையர் பண்ணுறீங்க. அவங்களுக்கு வர்ற ரிவார்டு காயின் வந்துட்டு 50 கோல்டு காயின்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து அவன் உங்கள்கிட்ட 10 கோல்டு காயின் தான் இதுக்கான ரிவார்டுன்னு சொல்லிட்டு மிச்ச காசு எல்லாத்தையும் அவன் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டா அதுக்கு பேர் என்ன சொல்வீங்க? அது கண்டிப்பாக ஏமாத்துறது தான் சோசோ. யங் மாஸ்டர், அதை தான் நீங்கள் எனக்கு பண்ணீங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ரெப்யூட்டபிள் எஸ்கார்ட் வாரியராகவும் ஒரு நல்ல ஹால் மாஸ்டராகவும் ஆனதுக்கப்புறமேலுக்கு எனக்கு அந்த காசெல்லாம் திரும்ப கொடுங்க. இப்போதைக்கு எனக்கு வேணாம். சோசோ, உண்மையிலே நீ வந்துட்டு நான் ஒரு ரெப்யூட்டபிள் எஸ்கார்ட் வாரியர் ஆவேன்னு நம்புறியா? ஆமாம் யங் மாஸ்டர், அந்த கேவில் இருக்கும்போது கூட நீங்கள் சொன்னீங்களே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெப்யூட்டபிள் எஸ்கார்ட் வாரியர் ஆவீங்கன்னு. அப்போது கண்டிப்பாக நான் வந்துட்டு அந்த ட்ரீமை உண்மையாக்குவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ யங் மாஸ்டர், நீங்கள் என்னை மறுபடியும் ஏமாற்றுவீங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அதனால இந்த கான்ட்ராக்டில் சைன் போட்டு கொடுங்கன்னு உடனே அவன் வந்துட்டு கான்ட்ராக்ட் எடுக்கிறான். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேனோ அது எல்லாத்தையும் இதில் எழுதிட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு பண்டில் ஆஃப் பேப்பரை எடுத்து வைக்கிறா. சோசோ, உண்மையிலே நம்ம இதை பண்ணணுமா? அவள் மறுபடியும் பத்திரகாளியாக மாறுறதுக்கு முன்னாடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரி நான் பண்ணுறேன். என்ன சொல்கிறான்னா, லீ ஜாங் யாங், அதாவது 17th பவிலியனோட ஹால் மாஸ்டர், ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியில் இருக்கிறவர் என்கிட்டேருந்து, அதாவது நாங்களும் சோசோ கிட்டேருந்து பாதி கோல்டு காயின் கடனாக வாங்கினாரு. ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கினாரு. இந்த காசு எல்லாத்தையுமே நான் வந்துட்டு 17th பவிலியனுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த பவிலியான் பெருசானதுக்கப்புறமேலுக்கு இதுலேருந்து வர்ற ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இந்த போர்ஷன் படி, அதாவது இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற போர்ஷன் படி பிரித்து தரப்படும். ஹீரோனே, ஒரு சரி, இது கொஞ்சம் பெருசாக இருக்கே. இங்கே பாரு சோசோ, நீ இந்த மாதிரி என் மேலே கோபமாக இருக்கீன்னா நான் வேணா சாரி கேட்குறேன். ஆனால் இது ரொம்பவும் கொஞ்சம் மேலே இருக்குது. யங் மாஸ்டர், நான் ஒன்றும் கோபமாலாம் இல்லை. ஆனால் அவன் மூஞ்சா பார்த்தா இப்பயே கடிச்சு தின்றுவான் போல இருக்குது ஹீரோவை. எனக்கு தோற்று போக மட்டியில் பிடிக்காது, அவ்வளோதான் யங் மாஸ்டர். யங் மாஸ்டர், ஒழுங்காக எழுதுவீங்களா இல்லையா? இல்லை நான் திரும்ப சொல்லவா? வேணாம் சோசோ, எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், என்ன பண்ணுறது, நம்ம பண்ண விஷயம் அந்த மாதிரி. சரி, அவள் இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதையே பண்ணட்டும். சரி சோசோ, உன் பேரை நான் எப்படி எழுதட்டும்? நாங்களும் சோசோன்னு எழுதட்டுமா? யங் மாஸ்டர், என் பேர் ஒன்றும் எழுதுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. சோசோ, உனக்கு தெரியாதது இல்லை, ஒரே ஒரு ஃபெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட அந்த கான்ட்ராக்டே செல்லாமல் போயிடும் தெரியும்ல.
இந்த பேப்பரில் எழுது. சோசோ என்ன ஒரு சூப்பரான பேர், அது என்னோட தாத்தா எனக்கு வச்ச பேர், அப்போ தான் நான் யார்கிட்டையும் ஏமாந்து போக மாட்டேன்னு வச்சாரு. ஹீரோனே ஆமாம் உன் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் நீ வாழ்ந்துட்டுருக்க. முடிஞ்சது யங் மாஸ்டர். அப்பாடா கரெக்டாக இருக்குது, இப்போ தான் இவளோட மூஞ்சி பிரைட்டாகவே இருக்குது. அப்புறம் யங் மாஸ்டர் உங்களுக்கு ஏதாச்சும் மிஷின் வந்ததா? ஹீரோனே நிறையாவே வந்தது, பட் ஆனால் இது என்னோட ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் மிஷினுங்கிறதுனால நான் மீனிங் தர மாதிரியான மிஷினை சூஸ் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ யங் மாஸ்டர் உங்களுக்கு வந்த எந்த மிஷினுமே உருப்படியான மிஷின் இல்லைன்னு நினைக்கிறேன். திடீர்னு வெளிலேருந்து ஒரு வாய்ஸ் யங் மாஸ்டர்னு கேட்குது. பார்த்தா சாமு தான். யங் மாஸ்டர் எஸ்கார்ட் கிங் ரெசிடென்ஸ்லேருந்து உங்களை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்களாம். என்ன சொல்கிற சாம், கெஸ்ட்டா? யங் மாஸ்டர் அது யார் என்னன்னுலாம் எனக்கு தெரில, இந்த மாதிரி சொன்னாங்க சொல்லிட்டேன். சரி சாம். சோசோ அப்போது நான் உன்னை அப்புறமேலுக்கு பார்க்குறேன், இப்போக்கே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை யங் மாஸ்டர், நான் எதுக்கு நினச்சி வந்தனோ அதில் நான் ஜெயிச்சிட்டேன், அதனால எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் சோசோ இப்போ தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது, உன்னை நான் வந்துட்டு 17th பவிலியனோட எஸ்கார்ட் வாரியராக ஹையர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். என்னது? கவலைப்படாத சோசோ, முன்ன மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷனோ இல்லை டேஞ்சரான சுச்சுவேஷனோ நம்ம போய் மாட்டிக்க மாட்டோம் இந்த தடவை, ஓகேவா? யங் மாஸ்டர் உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா இல்லை மூளையை தனியாக கழட்டி வச்சிட்டிங்களா? நான் ஏன் உங்களுக்கு வந்து எஸ்கார்ட் வாரியராக வேலை பார்க்கணும்? என்ன சொல்கிற சோசோ, நீ தானே இந்த கான்ட்ராக்டில் சைன் போட்டிருக்க, மாதத்தில் ஒரு தடையாச்சும் வந்து எஸ்கார்ட் வாரியராக வேலை பார்ப்பேன் அப்படின்னு. நீ பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாரு, நீ தான் சைன் போட்டிருக்க. சோசோனே அந்த இடத்துல ஒன்றுமே எழுதியில்ல, என்ன சொல்லிட்டு இருக்க? அப்படியா சோசோ, அப்போ இது இன்னும் பெரிய பிரச்சனையாச்சே, நான் என்ன எழுதுவேன்னு எனக்கே தெரியாதே. ஏதோ ஒன்று, எனக்கு இப்போக்கி கொஞ்சம் வேலை இருக்குது சோசோ, அப்போமுக்கு நான் உன்னை பார்க்குறேன். எனக்கு தெரியும் இந்த பையன் என்கிட்ட நல்லா நடிச்சிட்டு இருந்திருக்கான் இவ்வளோ நேரம், அது கண்டிப்பாக என்னை ஏமாற்றிட்டான், ஏமாற்ற மாட்டேன்ட்டு என்னை ஏமாற்றிட்டான்னு கத்திட்டு இருக்கா இவ தொண்டகிளியை. பார்த்தா யாரோ இங்கே வந்துட்டு உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் லேட்டாக வந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க. ஓ இவன் தானே அந்த ரூமரில் பேசிகிட்டு இருந்த ஆள். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம், இவங்க எல்லாரும் யங் மாஸ்டர் ஜாங் யாங், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் சோபு, நான் வந்துட்டு குவாஞ்சிங் செட்லேருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் யாங், நான் டைன்சாங் செட்லேருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் டாங், நான் டாங் கிளான்லேருந்து வந்திருக்கேன். இவங்க எல்லாரும் பெரிய செக்டில் உள்ள ரைசிங் ஸ்டார் ஆச்சே, இது முரியம் அலைன்ஸ் லீடரோட பிரான்ஸ் பிளேக்காச்சே. இந்த மாதிரி ரைசிங் ஸ்டாரான இவங்க எல்லாரும் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி கிட்ட வந்து ரெக்வஸ்ட் கேட்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த சோபு ஒன்று என்ன சொல்கிறான்னா, சரி நாங்கள் இங்கே எதுக்காக வந்தோமோ அதை பற்றி சொல்கிறேன், உங்களை இந்த நேரத்துக்கு வந்து பேசுகிறது என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் என்ன சொன்னோமோ அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷிப்மெண்ட் மேனேஜர் ஒன்னே, சரி இங்கே என்ன நடந்ததோ அதை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இது எதை பற்றினா டிராகன் ஃபீனிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷன் பற்றி தான். இதில் என்ன பண்ணணுன்னா, ரைசிங் ஸ்டாரான இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த கிரேட் டீமனை கேப்சர் பண்ணி முரியம் அலைன்ஸ் கிட்ட கொண்டாந்து கொடுக்கறது தான் இந்த மிஷின், ஐ மீன் இந்த காம்படிஷன். பட் ஆனால் அவனுக்கு எதிராக ஃபைட் பண்ணதில் 2 பேர் ரொம்பவும் மோசமாக இன்ஜுரி ஆகிட்டாங்க. அதனால இதை அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. அதனால ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி கிட்டேருந்து இந்த அடிப்பட்டவங்களெல்லாம் கேரேஜில் ஏற்றிட்டு போகிறதுக்காக ஹார்ஸும் கேரேஜும் கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. முரியம் அலையன்ஸ் லீடருக்கு கீழே இவங்க கேட்ட இந்த மிஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாக்க இந்த மிஷின் ஃபுல்லாகவே அந்த சோபு சொல்கிற ஆர்டரை தான் நம்ம கேட்டு நடந்தாகணும் ஒரு சாதாரண ஹெல்ப்பராக. இதுதான் அவங்க 3 பேரும் வந்து சொன்னாங்க. பட் ஆனால் இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கும். ஹீரோவோட அண்ணன் இருந்துக்கிட்டு இந்த மிஷினில் நம்ம அக்செப்ட் பண்ணோன்னா சீஃப் எஸ்கார்ட் வந்துட்டு ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எஸ்கார்ட் ஏஜென்சியை ரெப்ரசென்ட் ஒரு ஆள் வேற ஒரு செக்டோட டிசிப்ளின் சொல்கிற ஆர்டர்ஸை கேட்டு ஃபாலோ பண்ணி போகிறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். அப்படியே இவங்க கேட்குற இந்த மிஷினை நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு சூப்பராக முடிச்சு கொடுத்தாலும் அதோட கிரெடிட்ஸ் எல்லாமே அந்த ரைசிங் ஸ்டாருக்கு போய் சேர்ந்துடும், நம்மளுக்கு காசு கூட கிடைக்காது. எஸ்கார்ட் கிங்கும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒன்றும் அந்த கிரேட் டீமனை பிடிச்சி முரியம் அலைன்ஸ் கிட்ட விற்க போகிறது கிடையாது. அதே சமயத்தில் நம்ம யாரை வேணாலும் சீஃப் எஸ்கார்ட்டாக அனுப்பிவிடவும் முடியாது. அவங்க இப்படி கூட சொல்லலாம், முரியம் அலைன்ஸ் லீடரோட பிரான்ஸ் பேட்சை பார்த்ததுக்கு அப்புறமேலுக்கும் அவங்க இந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணல அப்படின்னு. ஹீரோ யோசிக்கிறான், என்னோட பாஸ்ட் லைஃப்லேயும் இதே மாதிரி ஒரு விஷயந்தான் நடந்தது. ஆனால் அந்த மிஷினில் அவங்க தோற்று போயிட்டாங்க. எதனாலனா கரெக்டாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ கிரேட் டீமன் எஸ்ஐ ஓடிட்டாரு. அதோட விளைவாக அந்த ரைசிங் ஸ்டார் எல்லாரும் ரொம்பவும் அவமானப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி ஹெல்ப் பண்ணதுனால எங்களோட ரெப்புடேஷனும் ரொம்பவும் அடி வாங்குச்சு. எஸ்கார்ட் கிங் ஒன்று ஷிப்மெண்ட் மேனேஜர்கிட்ட கேட்குறாரு, சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் ஒன்று இதை ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இவங்க கேட்குறது எல்லாம் அந்த ரைசிங் ஸ்டார் கேட்குற ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இவர் ஏன் என்னைய பார்த்து பேசிகிட்டு இருக்காரு? நம்மளுக்கு ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி அப்புறம் முரியம் அலையன்ஸ் 2 பேரோட ரெப்புடேஷனையும் பாதுகாக்கணும். அதே சமயத்தில் இந்த மிஷினும் நல்லபடியாக முடியணும்னா 17th பவிலியன் மாஸ்டர் தான் இந்த மிஷினுக்கு இன்சார்ஜாக போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. என்னது சியோக்சான் ஒன்னே இப்படி பண்ணோன்னாக்க நம்மளை ஏதோ ஒரு ஆளை அனுப்பி வச்சோன்னு யாரும் சொல்லவும் முடியாது.
அது மட்டும் கிடையாது, அந்த ரைசிங் ஸ்டாரை விட நம்ம 4th யங் மாஸ்டர் ஐ மீன் 17th பவலியான் மாஸ்டர் வயசில் ரொம்பவும் கம்மி. அதனால அவங்க கொடுக்குற ஆர்டர்ஸை 17th பவலியான் மாஸ்டர் ஃபாலோ பண்ணுறதுலையும் எந்த ஒரு இமேஜும் அவருக்கு போகிறதும் கிடையாது. கண்டிப்பாக இது ஒரு நல்ல டிசிஷன் தான். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இவங்க 3 பேரும் கொஞ்சம் முன்னாடி இது எதிராக இருந்துருந்தாங்க, இப்போ அது எல்லாத்தையும் ஏன் சைடு தள்ளவும் இவங்க எல்லாரும் ஒன்றுமே பேசாத மாதிரி ஓகேன்னு மண்டே மட்டுன்னு ஆட்டுறாங்க. 17th பவலியான் மாஸ்டர், இது வந்துட்டு முரியம் அலையன்ஸ் லீடர் சம்மந்தப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டா உங்களுக்கு காசும் வராது, பிரச்சனை மட்டும்தான் வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மிஷினை அக்செப்ட் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள் யங் மாஸ்டர், இந்த மிஷினுக்கு உங்களுக்கு ஓகேவா? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், என்னால் வரப்போகிற ஃப்யூச்சரை மாற்ற முடியுமா? நான் ஒத்துக்கிறேன். அன்றைக்கி நைட்டே ஹீரோ போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிட்டு இருக்கான். சரி எல்லாரும் இங்கே வாங்க, நம்மளோட 17th பவலியானுக்கு ஒரு புது மிஷின் வந்திருக்கு, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் இந்த மிஷினை. வாரியர் கா இருந்துக்கிட்டு, என்ன சொல்கிறீங்க எங்கள் மாஸ்டர், இந்த நேரத்துலையா? என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல. சரி, இதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. ஒரு காட்டு ஃபுல்லாக குதிரைக்கு சாப்பாடும் அப்புறம் இந்த ஜேர்னிக்கு தேவையான விஷயத்தையும் ஏற்றி வைங்க. இன்னொரு கேரேஜில் கிரேட் டீமனை பிடிச்சி வைக்கிற மாதிரியான ஒரு கேஜை ரெடி பண்ணி வைங்க. ஓகே பவலியான் மாஸ்டர்னு இவங்க 2 பேரும் சொல்லிடுறானுங்க. அப்புறம் சாம், எனக்கு ஒரு ஃபேவர் நீ பண்ணி ஆகணும். சொல்லுங்கள் யங் மாஸ்டர். யங் மாஸ்டர், நீங்கள் சொல்கிறது ஈஸி தான், பட் ஆனால் ஏன்? சாம், நான் சொல்கிறத மட்டும் செய், நான் கிளம்புறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்லு. ஆனால் யங் மாஸ்டர், நீங்கள் இப்போ எங்கே தான் போகிறீங்க? நானா சாம், நான் போய் 2-3 எஸ்கார்ட் வாரியர்ஸை பிடிச்சிட்டு வரேன். பார்த்தா இந்த 3 ரைசிங் ஸ்டாரும் பயல்களும் இருந்துக்கிட்டு அரை தூக்கத்தில் வந்து காலங்கத்தாலே எங்களை யாரா இங்கே கூட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பேர் லீ ஜாங்யாங். நான் தான் உங்களோட இந்த கிரேட் டீமன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அனுப்பி வச்ச ஆள். உங்கள் கூட ஒர்க் பண்ண நான் ரொம்பவும் ஆவலாக இருக்கேன். அவன் ஒன்று இருந்துக்கிட்டு, நீ தானா? ஆமாம். ஹீரோ ஒன்று இருந்துக்கிட்டு, இங்கே ஊருப்பட்டு கண்ணும் வாயும் நிறையாவே இருக்குது, நம்ம எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் போகணுன்னா சீக்கிரமாக கிளம்புறது தான் நல்லது. இந்த யாங் ஒன்று இருந்துக்கிட்டு, உனக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா இங்கே டிசிஷன் மேக் பண்ணுறது நான் தான். புரியுது யாங். யாருங்க சீக்கிரமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை எடுத்துடுவாங்க. பார்த்தா அந்த கிரேட் டீமனை கேஜில் போட்டு அடைச்சி இழுத்துட்டு வராங்க. இந்த தாத்தாவா கிரேட் டீமன்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இவர் தான் அவரோட மாஸ்டரையே கொன்ன ஒரு சொல்ல முடியாத தப்பை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, சொல்ல முடியாத அளவுக்கு மார்ஷல் ஆர்டிஸ்ட்டை கை கால் முடியாதவங்களா மாற்றிருக்காரு இவர். அதுவும் இல்லாமல் டிமோனிக் ஆர்ட்ஸ் வேற கற்று வச்சிருக்காரு. இவர் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒயிட் ஹேர்டு ஆருங்குட்டன். யங் மாஸ்டர், நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் யங் மாஸ்டர். இதை நான் எங்கே வைக்க? பார்த்தா ஹீரோ பாட்டுக்கு சாவியை எடுத்து அந்த கேஜ் பக்கத்தில் போய் அந்த கேஜை திறக்கிறான். இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாம், அதை என்கிட்ட கொடு. அதை வாங்கி அந்த கோழி எடுத்து ஹீரோ உள்ளே போட்டுறான். இந்த கிழட்டு பைய காண்டாயிடுறான். என்னடா பண்ணுற? அதுவா தாத்தா, நம்ம போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது, அவ்வளோ தூரம் போகணுன்னாக்க கஷ்டம் இல்லை, அதனால தான். சரி, இங்கே நிறையா இடம் வேஸ்ட்டாக இருக்கே, இந்த இடத்த மட்டும் எதுக்கு ஃப்ரீயாக விடுவானேன்னு ஜேர்னிக்காக கோழிலாம் எடுத்துகிட்டு வந்தோம், அதுதான் அதையும் இதிலே போடுறோம். கோச்சிக்காமல் அதோட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்க. நம்மளை இங்கேருந்து முரியம் அலையன்ஸ்க்கு போய் சேர்கிறதுக்கு 2 வாரம் ஆகும். இந்த 2 வாரமும் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கிறது மொத்தமாக என் கையில் தான் இருக்குது. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் கிரேட் டீமன். நீ என்ன என் கூட நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணுறியா? கவலைப்படாதீங்க, நீங்கள் அந்த சிக்கன்ஸ் கூட நல்லபடியாக இருந்தீங்கன்னாக்க கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை அந்த சிக்கன்ஸை நீங்களே எடுத்துக்கலாம். அந்த தாத்தாவன்னே, உன் பேர் என்ன? என்னோட பேர் லீ ஜாங்யாங். நான் தான் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியோட 17th பவலியான் மாஸ்டர். நான் தான் டிசைட் பண்ணுவேன் நம்மளுக்கு எப்போ சிக்கன் வேணுங்கிறத. எஸ்கார்ட் வாரியர் கா, நான் இந்த மிஷினுக்கு போனதுக்கப்புறமேருக்கு நீங்கள் தான் இந்த இடத்துக்கு பொறுப்பு, ஓகேவா? தேவையான எஸ்கார்ட் வாரியர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணி அவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணு நான் இல்லாத சமயத்தில். வாரியர் காவும், கவலைப்படாதீங்க எங்கள் மாஸ்டர், நீங்கள் சொன்னபடியே நான் செய்கிறேன். அப்புறம் அக்கௌண்டன்ட் ஜியான், இதுதான் பிராத்தல் மிஷின் நமக்கு வந்தது எல்லாத்தோட லிஸ்ட்டும் இதில் இருக்குது, அதனால ஒவ்வொரு மிஷினாக பார்த்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். சரி எங்கள் மாஸ்டர், நல்லபடியாக போயிட்டு வாங்க. அப்போது நம்ம போகலாமா? இந்த ரைசிங் ஸ்டார் ஒன்னே இருந்துக்கிட்டு, அப்போ அவ்வளோதானா? வேறு எஸ்கார்ட் வாரியர்ஸ் யாரும் வரமாட்டாங்களா? ஹீரோ ஒன்னே, இருக்காங்க, அவங்க எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது வெளியவா? அது என்னன்னா, அவங்க யாரும் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சிக்குள்ளே உள்ளே வரணும்னு விருப்பப்படல. பார்த்தா வெஸ்ட்லேக் டாக்டரியோ தான். இவங்க எல்லாரும் மிஷினை ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிடுறாங்க. சே, ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி எஸ்கார்ட் வாரியர்ஸா? நம்ம இந்த மாதிரி எஸ்கார்ட் வாரியர்ஸா இந்த ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் எல்லாரும் நம்மளை எப்படி பேசுவாங்க? பக்கத்தில் ஒன்றே இருந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் வேற ஒரு இலையாக மாறுறோம், நல்லவங்களா மாறுறோம்னு சொல்லுவாங்க. அவனுக்கு செவிட்லேயே ஒன்றத்தை வச்சுட்டு, டேய் நம்ம அண்டர்வேர்ல்டில் எவ்வளோ பெரிய கெத்தான ஆளாக இருந்தோம், இப்போ எஸ்கார்ட் வாரியர்ஸாக இவனுக்கு கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், உனக்கு காண்டா விளையாடான்னு பொரடியிலே பட்டார்னு ஒன்று வைக்கிறான். ஏய், நம்ம என்னப்பா பண்ண முடியும்? பிரின்சஸ் ஜென்னோட பொண்ணை நம்ம கலாய்ச்சதுக்கு நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன்னு அவர் சொல்கிறாரு. இந்த பன்னாட பைய சொன்னதுனால தான் இப்போதைக்கு நம்ம உயிரோடையே இருக்கோம். நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் சொல்கிறத செஞ்சு தானே ஆகணும். அந்த குடிமை வச்சனும் ஓகே, நீ சொல்கிறதும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அவங்க லீடர் ஒன்றே இருந்துட்டு, அமைதியாக வாங்கடா. இந்த சோப்பு பையா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இவன் என்ன கிரிமினல்ஸ் எல்லாம் போய் எஸ்கார்ட் வாரியர்ஸாக ஹையர் பண்ணி வச்சிருக்கான்.
இவன் என்ன மூளையை தனியாக கழட்டி வச்சுட்டானா? ஹீரோ இங்கே வந்து அவங்களோட லீடர்கிட்ட எங்களுக்கு எஸ்கார்ட் வாரியர்ஸாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி, எதனால் இப்படி ஸ்டிஃபாக இருக்கீங்க, ஒருவேளை ரைசிங் ஸ்டாரோட மிஷினில் இருக்கிறதுனாலையோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை யங் மாஸ்டர், எங்களுக்கு காசு கொடுக்குறீங்க அவ்வளோதான். ஆனால் இவ்வளோதானா? ஏன் கேட்குறேன்னா, டிராகன் ஃபீனிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷன்னா 5 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக வேலை பார்ப்பாங்க. பட் ஆனால் இங்கே 3 பேர் தான் இருக்காங்க. மற்ற மெம்பர்ஸ்லாம் எங்கே? ஹீரோனே அவங்க எல்லாருக்கும் செமையாக அடிபட்டுட்டு இந்த ஒயிட் ஹேர்டு தாத்தா கூட சண்டை போடும்போது அவங்களுக்கு ரொம்ப மோசமாக அடிபட்டதுனால அவங்க இல்லை. ஓ அப்படியா? ஏன் என்னாச்சு? நான் என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸ் மட்டும்தான் நடப்பாங்கன்னு நினச்சேன். இதுவே நானாக இருந்தேன்னா என்னோட காம்ரேட்ஸ் எல்லாம் யார் அடித்தாங்களோ கொன்னாங்களோ அவனை அந்த இடத்துல வெட்டி போட்டுட்டு வந்திருப்பேன். அப்போ தான் ஹீரோ வந்துட்டு அந்த சோபு பையில பார்க்குறான். இவங்க போக மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அவங்களோட நாள் மழை பெய்யறதுனால ஒரு குகைக்குள்ளேயே ஃபுல்லாக தீத்துட்டாங்க. அந்த கிரேட் டீமனை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ரைசிங் ஸ்டார்லாம் அவங்கள காடாக இருந்து பார்த்துக்கிட்டாங்க. மற்றவங்க எல்லாரும் சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுறாங்களா வராங்களாங்கிறத கவனிச்சிக்கிட்டாங்க. இந்த சோபு பைய தான் இந்த குரூப்பை லீட் பண்ணுற லீடரு. அதனால அவங்ககிட்ட நான் ஒவ்வொரு கால்லையும் போய் நம்மளோட ரூட் என்ன, டெஸ்டினேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருந்தேன். அந்த டாக்டரியோவில் ஒருத்தர் இருந்துட்டு கதறான், யாருக்கு தெரியும் இந்த மாதிரி எஸ்கார்ட் வாரியர் ஜாப் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. ஆனால் டேய், நம்மளுக்கு கிடைக்கிற காசு இங்கே ரொம்பவுமே அதிகம்டா. இவன் மறுபடியும் இருந்துக்கிட்டு யாருக்குடா காசு வேணும், என்னை விட்டா அந்த கேஜில் நான் போய் உட்காந்துப்பேன், நல்லா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு வரலாம். அந்த கிரேட் டீமன் தாத்தாவை காட்டுறாங்க. எதனால அவரோட காலெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது, இத்தனைக்கும் அவர் கேஜுக்குள்ளே தானே இருக்கார் இவ்வளோ நேரமா. ஏய் உனக்கு தெரியாதுல, அவரை செயினில் போட்டு குதிரையோட கட்டி வெறுங்காலோட எவலி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சிக்கு இழுத்துட்டு வந்தாங்க. அதனால தான் எனக்கு தெரியும் இவங்க எல்லாரும் ஆர்த்தடாக்ஸ்னு. பட் ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எதனால அது எனக்கே தெரியாதுடா. அப்புறம் எப்படி அவரை வந்துட்டு செயினில் கட்டி ஹார்ஸில் வச்சு இழுத்துட்டு வந்தாங்கங்கிறது மட்டும் உனக்கு தெரியும்? அதுவா, அதை 17th பவிலியன் மாஸ்டர் தான் என்கிட்ட சொன்னார். என்னது 17th பவிலியன் மாஸ்டரா? நீ வேணா போய் நேராக அவனோட எஸ்கார்ட் ஏஜென்சிலே வேலை பாரு. ஆமாம், இதுவும் நல்ல ஐடியா தானே இவன் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த வழி 2ஆ பிரியுது. இந்த சோபு பைய ரைட் எடுக்கிறான், ஹீரோ லெஃப்ட் சொல்லியிருப்பான் போல இருக்கு. உடனே ஹீரோ அங்கேருந்து ஓடி வந்து இது தப்பான வழி, இந்த வழி கிடையாது, அந்த வழியில் போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த வழியில் போனோன்னா நம்ம ஒரு டவுனுக்கு போவோம். அந்த டவுனோட பேர் என்னன்னா மின்யாங். அதுவும் இல்லாமல் அந்த வழியாக போனால் நம்மளை நிறையா பேர் பார்க்கவும் செய்வாங்க. ஆனால் இந்த சோபு பைய ஹீரோ சொல்கிறத கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறான். சரி, நான் அதை மைண்டில் ஏற்றிக்கிறேன். ஆனால் சோபு, நீங்கள் இந்த வழியில் தான் போய் ஆகணுமா? ஆமாம், எனக்கு தெரியும். இந்த மிஷினுக்கு ரொம்பவும் முக்கியமான விஷயம் யாருக்கும் தெரியாமல் ரொம்பவும் வேகமாக டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றது தான். அது இந்த சோபு பயலுக்கு தெரியுங்கிறதும் எனக்கு தெரியும். இந்த மாதிரி கிராமத்து சைடாக நம்ம போனோம்னாக்க இந்த கிரேட் டீமன் மேலே யாராச்சும் வெஞ்சன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா சடனாக இறங்கி கொல்றதுக்கு ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுவும் இல்லாமல் நான் கேள்விப்பட்டேன் இந்த கிரேட் டீமனை செயினில் கட்டி ஹார்ஸோட வெறுங்காலோடையே கூட்டிகிட்டு வந்தாங்கங்கிறதையும். இதனால இவங்க இவ்வளோ மோசமாக நடத்துகிறாங்க இவரை. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு அந்த டாக்டரியோட லீடர் சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். இதுவே நானாக இருந்திருந்தேன்னா என்னோட காம்ரேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருந்தா அந்த இடத்துலேயே கொண்டு போட்டிருப்பேன்னு சொன்னது ஞாபகம் வரும். அப்போ தான் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை அதுவாக இருக்குமோ? சோபு, நீங்கள் ரிவெஞ்சுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்களா? ஒரு பெரிய செக்டோட ரைசிங் ஸ்டாராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த கிரேட் டீமன் தாத்தா கூட என்னதான் நடந்ததுன்னு சொல்லுங்கள். ஆனால் இந்த சோபு பைய எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போயிடுறான். அவங்க என்ன கிரிமினலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா? யாராக இருக்கும் அதுதானே அந்த ஒயிட் ஹேர்டு ஆரங்கன்டன். ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். கொலை பண்ணுறதே அவனுக்கு ஒரு ஹாபி மாதிரியான். அவன் ஒரு மிருகத்தோட மோசமான ஆளுன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாமல் அவனோட ஓன் மாஸ்டரையே அவனை கொலை பண்ணியிருக்கானா. அந்த மாதிரி ஒரு ஆளை விடக்கூடாதுன்னு உடனே ஒருத்தன் கல் விட்டு அடிக்கிறான். எல்லாரும் மாற்றி மாற்றி கல் விட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ உடனே போய் நேராக சோபுக்கிட்ட, இப்போ உனக்கு சந்தோஷமா, நீ நினச்சது நடந்துட்டா? உங்களுக்கு இந்த கிரேட் டீமன் சாவக்கூடாதுன்னு நினச்சின்னா இப்போ இதை நீ நிப்பாட்டு. இந்த சோபு பையன் உடனே இருந்துக்கிட்டு, நான் இதை நிப்பாட்ட போகிறேன்னா நான் எதுக்கு இந்த வழியை சூஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கணும்? அந்த பன்னாட பயலாட என்னோட ஜூனியர் ஒருத்தனோட கையே போச்சு. அவனுக்கு வெறும் 23 வயசு தான் ஆகுது. அவனோட வாழ்நாள் கனவே இந்த டிராகன் ஃபீனிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷனில் சேர்றது தான். அவன் என்ன தான் நம்பி இருந்தான். ஆனால் அதனால அவனோட கையே அவனுக்கு போகணுமா? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இந்த கிரேட் டீமனை மட்டிலும் இந்த டிரான்ஸ்போர்ட் மிஷினில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துட்டோன்னா அந்த கிரேட் டீமன் சாக மாட்டான். அதே சமயத்தில் முரியம் அலைன்ஸோட மாரல் கோட் படி கைப்பற்றவனை கொல்றதுங்கிறது தப்பு, ஏன்னா அதுக்கு அனுமதி கிடையாது. ஓ, அதுக்கு பயந்து தான் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி கேஜியில் அடைச்சி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக நினைக்கிறாங்களா? அதை கேட்டு இந்த தாத்தா கக்கப்பக்கன்னு சிரிக்கிறாரு. ஓ, அதுக்கு தான் நீ இப்படி இதை செஞ்சியா? உன்னோட முட்டாள்தனமான ரிவெஞ்ச் எனக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணியிருக்கு. என்னது? உடனே அந்த தாத்தா கத்துறாரு, இந்த க்ரௌடில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னாக்க என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் சேர்த்து வச்சா 500 கோல்டு காசை உங்கள்கிட்டே தரேன்னு சொல்லி கத்திடுறான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், டாடா, பாய்.